சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்க தண்ணீல கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ பண்ணுவோம் இல்லையா? அப்ப வந்து நம்ம வேக வைக்கிற மாரி இந்த சேப்பங்கிழங்க வேக வச்சுக்கணும். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சுட்டு 2 2டா கட் பண்ணிக்கோங்க. கடாயில ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயத்த குட்டியா 1 வெங்காயம் எடுத்துக்கிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி அத போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. தக்காளி 1 தக்காளி எடுத்துக்கிட்டு அதையும் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஓகே. கருவேப்பிலையும் போட்டு சேர்த்த மாரி வதக்கிக்கோங்க. இப்ப டைரக்ட்டா நம்ம வந்து கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல கட் பண்ணிட்டு, அதுல உப்பு, மஞ்சத்தூள் வேணுனா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இல்ல மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே கலந்து இதுல போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே. ஈஸியா இருக்கும். வதக்கிட்டு தண்ணி கொஞ்சமா தெளிச்சு, வேக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேல வேணா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு இதுதான் லஞ்சுக்கு நமக்கு ஃப்ரைடேஸ். ஓகே. ஸோ அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். பாய்.